தமிழா வழிபடு, தமிழால் வழிபடு, தமிழால் வழிபடு, தமிழா வழிபடு. அதான் அந்த நம்மளை வழிபடுத்துவதற்கு தான் வழிபாடு. சரி, அந்த பூ கொடுக்கும் சாமி, அது எப்போனாலும் விடலாம்ல. கரெக்டா அந்த பாயிண்ட் ஐயா சொல்லுவாரு. அதாவது அந்த வழிபாடு ஏற்றிக்கொண்டே வருவாரு. அப்படியே அப்படி அப்படியே கூட விழாது, அப்படி தூக்கி போடும். தேவேந்திர சங்கம வகுப்புன்னு ஒரு நீண்ட பாடல். தரணியில் அரணியன் நிரணியனுடல் அந்த முதல் வரி. இது சுவாமி அதை பாடியிருக்காரு. அந்த வெள்ளைக்காரன் அப்படியே தலையாட்டினே கேட்டு இருந்திருக்காரு. அதுக்கு சொல்றாரு அந்த வெள்ளைக்காரர், ஆமா, அந்த சவுண்டு என்னமோ பண்ணிச்சு. கண்ணதாசன் அவர்கள் ஒரு குழந்தையினுடைய பிறந்த நாள். அப்பொழுது தமிழ்ல கண் வளர்கிறார்னு சொல்லணும். குழந்தைகள் தூங்குறாங்கன்னு சொல்லக்கூடாது. ஆனா அவங்க என்ன பண்ணாங்கன்னா, குழந்தை தூங்குறான் அப்படின்ட்டு. அவர் கண்ணதாசர் தமிழ் சொல்லி 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 அந்த தமிழ்ல வந்ததை அப்படியே பழிச்சிட்டு என்ன சொல்லிட்டான்னா, அவன் அப்படியே தூங்கட்டும், விட்டு விடுங்கள்ட்ட. அப்படியே அந்த குழந்தை இதுவாகவே ஆயிட்டு மறைஞ்சு. இரவாமல் பிறவாமல் எனையால் சற்குருவாகி பிறவாகி திறமான பெருவாழ்வை தருவாயே. புறமாதை புணர்வோனே புவனேஸ்வர் குமரேசா, அறநாளை புகழ்வோனே அவிநாசி பெருமாளே. டெய்லி 2 திருப்புகழ் சொல்லிட்டு காப்பி குடிங்க. திருமந்திரத்தில் இல்லாதது இல்லை, திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகள் சொல்லாதது இல்லை. எப்போதுமே விமர்சனம் இருந்துகிட்டே இருக்கும். சமஸ்கிருதமும் இருக்கு, தமிழும் இருக்கு. இறைவனுக்கு 2மே 2 கண்கள்னு கூட சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது தமிழோட முக்கியத்துவம் எப்படிப்பட்டது? ஒவ்வொரு மாநிலத்தவருக்கும் அவர்களுடைய மொழியில தான் வழிபாடு நடைபெறுகிறது. தமிழ் மொழியில, தமிழ்நாட்டை தவிர எந்த மொழியும் குறை சொல்லல. என்னுடைய தாய்மொழி எனக்கு தமிழ் செய்யும் பொழுது என் மனதுக்கு நிறைவாக இருக்கிறது. அங்க இருக்கின்ற மக்கள் மனதிலும் அந்த முகத்திலும் அந்த மகிழ்ச்சியை காணுகிறோம். தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜி ஹரிஹரசுதன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, செந்தமிழ் ஆகம அந்தனர் கிருபாகர் அவர்கள் தான் இருக்காங்க. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. தமிழ் முறைப்படி நிறைய சடங்குகள் செஞ்சுட்டு வரீங்க. அது மட்டும் இல்ல, கோயில்களுக்கு தமிழ் முறைப்படி குடமுழக்குகள் நடத்திட்டு வரீங்க. இது மாதிரி எத்தனை ஆண்டுகளா பண்ணிட்டு வரீங்க ஐயா? 40 ஆண்டுகளாக ஐயா செந்தமிழ் ஆகம அந்தனர் வள்ளல் வாரியார் சாமிகளோட அத்தை பேரன் வாரிசாக விளங்கக்கூடிய மூப்பே சத்தியவேல் முருகனார் தான் இதற்கெல்லாம் இன்றைக்கு மிகவும் பாடுபட்டு கொண்டிருப்பவர்கள். அவர்களிடத்தில் நான் 40 ஆண்டுகளுக்கு மேலாக அணுக்கமாக பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற வாய்ப்பு கிடைக்கப்பெற்றேன். அப்பொழுதே அவர்கள் சில கிராமங்களெல்லாம் சென்று சேக்கிழார் மாநாடுகள் எல்லாம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க அதில் செயலாளராக இருந்தாங்க. அப்போ அந்த மீட்டிங்க்கு சபைக்கெல்லாம் நாம் போவோம். அப்படி இருந்து அவர்கள் கையேடு வைத்து கொண்டு குடமுழுக்கெல்லாம் ஆற்றினாங்க 50 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் அதுக்கு புக்கா போட்டாங்க. செந்தமிழால் திருக்குடமுழுக்கு நன்னீராட்டுன்னு அந்த நூலுக்கு பேர். அதை இன்றைக்கு பல பேர்கள் வெளிநாடுகளிலெல்லாம் அதை வைத்து இப்பொழுது குடமுழுக்கு செய்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலவரம். அவர்களுடைய இந்த இது பண்ணும்போது எல்லாவற்றையும் தூய தமிழ ஆலயங்களுக்கு, புதுக்க கோயில், இளங்கோயில், அடுத்தது அடிப்படை, அதாவது அடிக்கல் நாட்டு அனைத்தையும் அவர்கள் அத்தனையும் தமிழிலேயே தயாரித்து வைத்து விட்டார்கள், தயாரித்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அவர்களுடன் அடியனுக்கு தொடர்பு கொண்டு அவர்களிடம் நாம் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் வாரியார் சுவாமிகளுக்கு ஒரு சேவகன் தேவை என்று சொல்லி அடியனை அழைத்து கொண்டு வாரியார் சுவாமி வீட்டில் விட்டார்கள். அவர்களிடம் 7 ஆண்டுகள் 86 to 93 வரைக்கும் அடியன் வாரியார் சுவாமிகள் இல்லத்தில் பணிபுரிந்தோம். அவர்களுடைய ஒலி நாடாக்கள், அந்த அப்போ இருந்த ஆடியோ கேசட்டு, வீடியோ கேசட்டு அவைகள் எல்லாம் தயாரிக்கிறதுக்கு அவருடைய தம்பி மகன் கோடிலிங்கம் அவர்கள் தான் அதை
அதை பொறுப்பாக ரொம்ப கவனிப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம உதவியாக இருந்தோம். அப்புறம் சுவாமிகள் 93 நவம்பர் 7ஆம் தேதி கந்தலோகம் சென்று விட்டார்கள். அதிலிருந்து திரும்பவும் அடியன் சத்தியவேல் முருகனார் கூட இருக்கேன். அவர்கள் வந்து இப்போ எஸ்ஆர்எம் காலேஜில் தமிழ் முறையில் கருவறை டு கல்லறை 16 சடங்கு இருக்குது ஒரு மனிதனுக்கும். 16 சடங்கு. ஆமாம். அந்த 16 சடங்குகளை எவ்வாறு நடத்துவது, தமிழாகமம், அதாவது தமிழ்னா திருமந்திரம், திருமுறை, அந்த பாடல்களிலெல்லாம் அந்த நிறைய தனிப்பாடல்களே நிறைய ஐயா தொகுத்து வழங்கியிருக்காங்க. அதிலெல்லாம் ரொம்ப தொய்வு அப்படி பண்ணி அந்த நூலை வச்சுக்கிட்டு இன்றைக்கி நிறைய பேர் நாங்கள் வந்து இது இப்போ வந்து 14வது டீம், 14வது குரூப்புன்னு சொல்லணும். 13 மாணவர்களுக்கு, அதாவது 13 ஆண்டுகள் எஸ்ஆர்எம் காலேஜில் இதை பற்றி ஐயா அவர்களுடைய பத்ததியை வைத்து அவர்களுடைய தலைமையின் கீழ் 6-7 ஆசிரியர்கள் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அப்போ சவுத் ஆப்பிரிக்காவிலேருந்து வந்து ஒரு 40 மாணவர்கள் எங்களிடம் பயின்று சென்றார்கள். இதை கற்றுக்குறாங்க அங்கேருந்து வந்து? ஆமாங்க, பாரதியார் பல்கலைக்கழகத்தில் அதை நடத்துனாங்க. அதுக்கு அடியனில் எனக்கு அடியனுக்கு ப்ராக்டிக்கல் மாஸ்டர் பணி அதை கொடுத்தாங்க. அப்போ பண்ணோம். அடுத்தது யாழ்ப்பாணத்துக்கு போயிட்டு 15 நாள் அங்கே அவங்களுக்கெல்லாம் இதை பற்றி சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்கோம். அடுத்ததாக குடமுழுக்கு மலேசியா பல முறை போயிருக்காங்க ஐயா, என்னோட குருபிரான். அவர்கள் வந்து அடியனையே 2 முறை மலேசியா குடமுழுக்குக்கு, அதாவது சிரம்பானில் ஒரு சிவாலயத்துலேயும் இன்னொரு இடத்துல பழனியாண்டவர் முருகன் கோயிலுக்கு, அந்த கோயிலுக்கு குடமுழுக்கு செய்தோம். அதனால பணியில் அவர் கூடவே இருந்து அந்த பணியாற்றி அந்த பாக்கியம் பெற்றவன். பல லட்சம் சீடர்கள், அதில் நீங்களும் ஒரு அடியன். இன்னும் எனக்கு ஒரு பெருமை என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல் சிஷியனாக முதல் சீடனாக நான் என்னை வரிந்து இருக்கிறேன். அது ஒரு பெருமை எனக்கு. அவர்களுடைய அத்துணை நிகழ்ச்சிகளிலும் அடியேன் இருப்பேன். அது அத்தனை விழாக்களில் அத்தனுடைய நிகழ்வுகள் அத்தனையும் இப்போ வந்து என்னை போய் தனியாக செய் அப்படின்னு என்னை விட்ட பிறகு இப்பொழுது ஒரு 5-6 ஆண்டுகளாக நாம் இப்போ தனியாக பண்ண தொடங்கி இருக்கிறேன். ஆனால் தான் இன்றைக்கி கூட ஒரு திருவடி பேர் பண்ணிட்டு வந்தேன். இப்போ அந்த 13 ஆண்டுகள் படித்த மாணவர்களில் பல பேர் இப்போ அங்கங்கே தமிழை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் தமிழை செய்யணும்? அதாவது இந்த ஒரு 2 எப்போதுமே விமர்சனம் இருந்துகிட்டே இருக்கும். சமஸ்கிருதமும் இருக்கு, தமிழும் இருக்கு. இறைவனுக்கு 2மே 2 கண்கள்னு கூட சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது தமிழோட முக்கியத்துவம் எப்படிப்பட்டது? தமிழ் வந்து நான் எங்க குருநாதருடைய சொல்லுதான், அவருடைய கருத்து தான் இது. ஒவ்வொரு அந்த மாநிலத்தவர்க்கும் ஒவ்வொரு நாட்டவர்க்கும் அவர்களுடைய மொழியில்தான் தான் வழிபாடு நடைபெறுகிறது. தமிழ் மொழியில, தமிழ்நாட்டை தவிர அனைத்து நாடுகளிலும் அனைத்து மொழியிலும் அந்தந்த மக்கள் பேசுகின்ற மொழியில் தான் வழிபாடு நடைபெறுகிறது. இங்கு மட்டும்தான் நம்ம தமிழ் பேசிக்கொண்டு தமிழை உரையாடி கொண்டு தமிழ் பாலை அறிந்துவிட்டு, ஆனால் மாற்று வழிபாட்டுக்கு மட்டும் நம்ம மாற்று மொழியில் நம்மளை வந்து ஏதோ ஒரு மடைமாற்றம் செய்து விட்டார்கள் போல இருக்கிறது. தமிழா வழிபடு, தமிழால் வழிபடு, இதுதான் எங்கள் குருநாதருடைய வாசகம். தமிழால் வழிபடு, தமிழா வழிபடு. அந்த நம்மளை வழிபடுத்துவதற்கு தான் வழிபாடு. எல்லாத்துக்கும் தமிழில் ஒவ்வொன்றுத்துக்கும் மூல சொல்லு, தூய தமிழ். எல்லாத்துக்கும் ஐயா அவர்கள் சத்தியவேல் முருகனார் அவர்கள் எல்லாத்துக்கும் ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. எல்லாத்துக்கும் நூல், ஒவ்வொரு இறைவனுக்கும். இப்போ வந்து அந்த மாடசாமி, இந்த ஐயப்ப சாமி, எல்லா சாமிக்கும் அவங்க வந்து போற்றி எழுதியிருக்காங்க. அவங்க கமிஷனராக இருந்த அறநிலைத்துறையில் தமிழ் குடமுழுக்கு செய்ய சொல்லுகிறார்கள். சரி, எனக்கு பத்ததி கொடுன்னு கேட்டாங்க. அப்போ ஐயா அவர்கள் அத்தனைக்கும் பத்ததி எழுதி வைத்திருக்கிறார்கள். அதாவது திருமாலுக்கும் வைஷ்ணவத்திற்கும் அந்த திருமாலினியம்னு அதுக்கும் எழுதியிருக்காங்க. தமிழில் ஏன் வழிபடணும் அப்படின்னா, தமிழுக்கு ஆற்றல் அதிகம். அதுக்கு ஒரு உதாரணம் அவங்க ஐயா தான் சொல்லியிருக்காங்க. கண்ணதாசன் அவர்கள் ஒரு குழந்தையினுடைய பிறந்த நாள் தொட்டில் போடுகின்றார்கள். அதற்கு காலையில் செய்ய இந்த நிகழ்வு.
அவரால் போக முடியவில்லை. மாலையில் போய் அந்த குழந்தைக்கு வாழ்த்து சொல்ல சென்றிருக்கிறார். அப்பொழுது அந்த குழந்தை எங்கேன்னு அவங்க வந்து தமிழில் கண் வளர்கிறார்னு சொல்லணும். குழந்தைகள் வந்து தூங்குறாங்கன்னு சொல்லக்கூடாது. கண் வளர்கிறான் அப்படின்னு சொல்லணும். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா குழந்தை தூங்குறான் அப்படின்ட்டு. அவர் கண்ணதாசர் வந்து தமிழ் சொல்லி 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 அந்த தமிழில் வந்ததை அப்படியே பழிச்சிட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா அவன் அப்படியே தூங்கட்டும் விட்டு விடுங்கள்ட்டார். அப்படியே அந்த குழந்தை இதுவாகவே ஆயிட்டுது, மறைஞ்சு போயிட்டு. அந்த தமிழுக்கு ஆற்றல். இப்ப நீங்க சொன்னீங்க தமிழுக்கு ஒரு ஆற்றல் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கல்ல. நீங்க பல கோயில்களுக்கு குடமுழுக்கு பண்ணியிருப்பீங்க. ஐயாவிட்டேருந்து வெளியே வந்து ஒரு 6 ஆண்டுகளா பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு கோயில்ல உங்களுக்கு வந்து இந்த மொழியினால அந்த இறைவனுக்கும் உங்களுக்குமான அந்த தொடர்புன்னு ஏதாச்சும் இருந்திருக்கா, அந்த கனெக்ஷன்? அதாவது எந்த மொழியும் குறை சொல்லலை. என்னுடைய தாய்மொழி எனக்கு தமிழ் செய்யும் பொழுது என் மனதுக்கு நிறைவாக இருக்கிறது. அங்க இருக்கின்ற மக்கள் மனதிலும் அந்த முகத்திலும் அந்த மகிழ்ச்சியை காணுகிறோம். அவர்கள் திருப்தியா நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா ஏன் இது வளரல, இதுக்கு ஏன் இடையூறு நிறைய வருது? அது வளர்கிறது, ஒரு பக்கம் வளர்ந்துக்கிட்டு தான். சில பேர் இது வந்து வளர விடக்கூடாது என்பதற்காக கங்கணம் கட்டி கொண்டு திரிகிறார். ஐயாவை எவ்வளவு தொல்லை தெரியுமா? கபாலீஸ்வரர் கோயிலில் சென்று தமிழில் வேள்வி ஆற்றி குடமுழுக்கு பண்ணிட்டு வந்தாங்க ஐயா. அடியேன் அப்போ கூட இருக்கிறேன். அப்போ விஸ்வநாத சிவாச்சாரியார் அந்த ஆலயத்தில் ரொம்ப ஒத்துழைப்பு. அப்போ அதற்கே எவ்வளோ எதிர்ப்பு வந்தது தெரியுங்களா? ஒவ்வொருக்கும் அவர் அத்தனை எதிர்ப்புகளையும் திருவருளினால் அதை வென்று கொண்டிருக்கிறார்கள். அவங்க செய்கிற பூஜையில் உண்மையாக சொல்கிறாங்க, நான் அனுபவித்தது, அந்த திருக்குறிப்பு கண்டிப்பாக கிடைக்கும். அதெல்லாம் வந்து உணர்வார்னு சொல்லுவார் ஐயா. உணர்வார் அதை தெரிஞ்சவங்களுக்கு தான் அது தெரியும். சரி, அந்த பூ கொடுக்கும் சாமி, அது எப்போ வேணாலும் விடலாம்ல. கரெக்டாக அந்த பாயிண்ட் ஐயா சொல்லுவார். அதாவது அந்த வழிபாடு ஏற்றிக்கொண்டே வருவார். அப்படியே கூட விழாது, அப்படி தூக்கி போடும். அந்த பூ வந்து தெரிக்கும். அப்போ தெரிக்குதுனாலே அங்கே ஆற்றல் வந்து வேலை செய்யுது. அப்படியே விழுந்ததுன்னா கூட நழுவி விழுது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நிறைய அறிகுறிகள் கிடைக்கும். மக்கள் நல்லா புரிந்து கொள்கிறார்கள். அடியேனுடைய அனுபவம், தூய தமிழ் திருமுறைகளை கேட்கும் பொழுது மனம் இலகுகிறது. கொஞ்சம் ஏதாவது ஒரு திருமுறை அப்படியே திருமுறை. தோடுடைய செவியன்பிட ஏறி ஓர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்கல்வன் ஏடுடைய மலரால் முனை நாள் பணிந்து ஏத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்றே. ஆளுடை பிள்ளை திருஞான சம்பந்தர் முதலில் அவருடைய திருவாய் மலர்ந்தருடைய தேவாரம். அந்த மாதிரி அந்த பாடல் எல்லாம் சொல்லும்போது மெய் உருகுதுங்க, நெஞ்ச கனகல்லு இழகுது. வாரியார் சாமிகள்லாம் பூஜை பண்ணுவாங்க, பெட்டகம் வச்சு அந்த மூர்த்தம் வச்சு அப்படியே உருகுவாங்க. கந்தர் அனுபூதி 51 பாடலும் சொல்லுவாங்க. அந்த அவங்க திருமஞ்சனம் பண்ணும்போது 3 மணி நேரம் பண்ணுவாங்க. அந்த பூஜா மூர்த்தி வச்சு பெட்டகத்தில் பூஜா மூர்த்தி முருகன் வள்ளி தெய்வானை. அவர் யாருமே முருகப்பெருமான் கிட்ட இல்லாத ஒரு சிறப்பு வாரியார் சாமி வழிபட்ட முருகனிடம் இருந்தது. அது என்னது ஐயா? அதாவது அவருக்கு அருணகிரிநாதர் மீது ரொம்ப பற்று. அருணகிரிநாதரை அவ்வளோ பற்று. அதனால அருணகிரிநாதர் எவ்வாறு கடைசியா இது ஆனார், கந்தலோகம் போனார்னா கிளி ரூபமா போனார். அந்த கிளியை அந்த முருகனுடைய தோளில் பதித்து வைத்து பூஜை செய்தவர் நமது வாரியார் சுவாமிகள். அவர் இனி பார்க்க முடியாது. அவர் காலம்தாங்க பொற்காலம். எல்லா மதத்தாரும், எல்லா இனத்தாரும், எல்லா கட்சிக்காரும் அவரை வந்து போற்றாதவர்களே கிடையாது. அவர் அணுகி அவரிடம் அருள் பெறாதவர்களே கிடையாது. அவர் ஆனால் 1வது கூட போகாதவர். ஆனால் அவர் போகாத கல்லூரியே கிடையாது, பல்கலைக்கழகங்களே கிடையாது, அத்துணை நாடுகள். ஆனால் படிக்கலேன்னு சொல்லுவாங்க. தந்தி, ஆங்கிலத்தில் தந்தி அவரே படிப்பார்.
ஹிந்தி எல்லா மொழியிலையும் கொஞ்சம் அவங்களுக்கு அந்த ஞானம் இருந்தது. அதுபோல் அந்த வெளிநாட்டில் போய் அவர் சொற்பொழிவு பண்ணுறாரு. வெள்ளைக்காரன் வந்து சொற்பொழிவு முடிஞ்ச பிறகு விபூதி பூசுகிறாங்க சாமி எல்லாருக்கும். ஒரு வெள்ளைக்காரர் வந்து நெத்தி காட்டுறாரு. சுவாமி விபூதி பூசும்போது இவர் என்ன பண்ணாருன்னா, அவர் இந்த தேவேந்திர சங்கம வகுப்புன்னு ஒரு நீண்ட பாடல், அதை தரணியில் அரணியன் நிரணியன் உடல் அந்த முதல் வரி, அது வந்து ஒரு 10-15 நிமிஷம் பாடலாம். இது சுவாமி அதை பாடியிருக்காரு. அந்த வெள்ளைக்காரன் அப்படியே தலையாட்டினே கேட்டு இருந்திருக்காரு. ஏன்னா தமிழோட ஆற்றலுக்காக சொல்ல வரேன். அந்த வெள்ளைக்காரன் அந்த அம்மா இடையில பக்கத்தில் பாம்பேலேருந்து ஒரு அம்மா கோமதி அம்மான்னு அவங்க கூட அவர்களுக்கு உதவியாகவும் மொழி நாலேஜுக்காகவும் அனைத்து உதவிக்காகலாம் வந்து அந்த அம்மையாரை கூட ஆட்சி. அந்த அம்மா கேட்டு சொல்லுமான்றாரு சாமி. அவருக்கு என்ன புரிஞ்சுதுன்னு கேளுமா அப்படின்னு. அதுக்கு சொல்றாரு அந்த வெள்ளைக்காரரு, அந்த சவுண்டு என்னமோ பண்ணிடுச்சுன்றது. அந்த அது அந்த உரை அந்த வந்து தாள ஜதி அருணகிரிநாதருக்குன்னு அவர் வந்து அந்த அவர் பேரே அந்த தாள முனிவர் தான். அவங்க வந்து அந்த தாளத்துக்குன்னு அந்த முத்தை தருபத்தி திருநகையத்தை கிரசத்தை கிரசர்ன்னு அந்த திருப்புகளாக ஒன்று பாருங்க. அந்த அதே மாதிரி எதிகை மானைக்கு எல்லாம் நிறைய சொல்லலாம். அதாவது இரவாமல் பிறவாமல் எனையால் சற்குருவாகி பிறவாகி திறமான பெருவாழ்வை தருவாயே குரமாதை புணர்வோனே குகணேஸ்வர் குமரேசா அறநாளை புகழ்வோனே அவினாசி பெருமாளே. சுவாமி சொல்லுவாங்க 4 வரி டெய்லி 2 திருப்புகள் சொல்லிட்டு காப்பி குடிங்க. அது எதனால அவங்க அதாங்க அந்த திருப்புகழ்ல இல்லாதது, அதாவது திருமந்திரம் திருப்புகழ் இதெல்லாம் தான் நமக்கு அடிப்படை. அப்படின்னா திருமந்திரத்தில் இல்லாதது இல்லை, திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகள் சொல்லாதது இல்லை. அந்த பாடலெல்லாம் படிக்கும்போது இப்போ வாழ்க்கையில் மனிதனுக்கு என்ன தேவையோ அத்தனைக்கும் அதில் வழி இருக்குங்க. மனிதன் ஒரு குழந்தைக்கு பேச்சு வரல, இந்த திருப்புகழை பாடினால் இந்த பேச்சு வரும் சாமி சொல்லுவாருங்க. அதே மாதிரி அந்த அந்த நிறைய பேர் அதை அனுபவித்து அது பயன்பெற்று சுவாமிகளுமே வந்து கூறி அடியன் பக்கத்துல இருந்து கேட்டவன். அந்த அளவுக்கு அப்போ ஒரு பெரியோர் அதாவது தாயும் தந்தையும் வந்து சாமி கிட்ட முறையிடுவாங்க. குழந்தைக்கு திருமணம் ஆகலை சுவாமி, கொஞ்சம் அருள் ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. அவங்க சாமி வந்து அந்த இன்முகத்தோட ஒரு புக்கு கொடுப்பாங்க. இதில் திருப்புகழ் படிமா. அதே மாதிரி விரல் மாறணைந்துன்னு ஒரு திருப்புகழ், திருச்செந்தூர் திருப்புகழ்னு நினைக்கிறேன், எனக்கு நினைவு இருக்குமே. ஆனால் அதை வந்து படித்து திருமணம் ஆகி திருப்பி வந்து சாமிகிட்ட சொல்லுவாங்க. ஓ, அப்போ இந்த தமிழின் ஆற்றல் தானே. கண்டிப்பா. அதே மாதிரி அடுத்தது திருமணம் ஆகுது. அடுத்தது என்ன, சில பேருக்கு இப்போ நிறைய தான் இப்போ பிரச்சனை, மகப்பேறு வாய்ப்பதில் சிக்கல் நிறைய இருக்கு. அப்போ சாமி காலத்தில் அவர்களுடைய புண்ணிய வசம், அவருடைய அந்த தவ பேரு அவர் கேள்விப்பட்டு அவங்கக்கிட்ட சுவாமிகள் வந்து எந்த ஊரில் இருக்காங்களோ அந்த ஊரில் காலையில் நீராடி 3 மணி நேரம் முருகனுக்கு பூஜை பண்ணிட்டு தான் அவங்க உருவம் அருவுருவம் 3 பூஜை பண்ணுவாங்க. 3 பூஜையும் டெய்லி பண்ணுவாங்க. லிங்காயத்துக்கு டெய்லி, அது வந்து உருவம் முருகனுக்கு, அருவம் விநாயகருக்கு, அத்தனை மூர்த்தங்களையும் வைத்து முறையாக வழிபாடு செய்வாங்க. காலையில் சூரிய பூஜை பண்ணுவாங்க. எல்லாம் தமிழ்ல தான், எல்லாம் தமிழ். அவங்க தான் தமிழ். சாமி இல்லைன்னா தமிழ் இவ்வளோ இதுவாக இப்போ இந்த அளவுக்குலாம் இருக்கிறதுனா அவங்களால தான். நீங்க நிறைய சுவாமிகள் பத்தி சொல்றீங்க. நீங்களும் அவங்கள்ட்டேருந்து வந்து பல கோயில்களுக்கு குடமுழக்கு பண்ணதா இருக்கட்டும், எந்த ஒரு கோயில் சம்பவம் உங்க மனசுல ரொம்ப ஆழமா இருக்கு? அந்த கோயிலுக்கு குடமுழுக்கு பண்ண போன அந்த இறைவனுக்கும் எனக்குமான அந்த அந்த நெருக்கம் இருக்குல்ல, அது எந்த கோயில் உங்களுக்கு? அதாவது நம்ம குழுவினராகத்தான் நம்ம செல்றோம். அப்படி செல்லும் பொழுது இந்த குருபிரான் கூட தான் நாங்கள் நிறைய பண்ணியிருக்கேன். அவர் இல்லாமல் குடமுழுக்குக்கெல்லாம் நம்ம பண்ணோம். இப்போ அண்மையில் ஒரு சிறிய கோயில்களுக்கு தான் நம்ம தனியாக பண்ணுறோம். அவர்கள் காலத்திலேயே அவர்களுடைய அந்த யாகசாலையிலாகட்டும் கற்பகிரகத்திலாகட்டும் அந்த மெய்யை அரும்பி
அந்த மெய்யரும்பி விதிர் விதிர்த்துன்னு ஒரு திருமுறை இருக்கு. அப்படியே ஐயா கிட்ட பார்ப்பேன் நான். தமிழில் என்னென்ன அதிர்வுகள் அதெல்லாம் ஐயா கிட்ட, எங்கள் குருபிரான் ஐயான்றது நான் சத்தியவேல் முன்னார் தான் சொல்கிறேன், அவர்கிட்ட நான் பார்ப்பேன். அப்படி அந்த நெகிழ்வு, அவங்க அந்த எழுந்தருளை பண்ணுற பாடல் பாடுவாங்க பாருங்க, முருகனுக்கு, அம்பிகைக்கு, சிவனுக்கு, விநாயகருக்கு, அப்படியே எனக்கு அப்போ அப்படியே உள்ள உருகிடும், கண்ணீர் வரும் எனக்கு. அந்த அளவுக்கு அவங்க பாடுறாங்க. முருகனுக்குன்னா எந்த பாடல் அது பாடுவாங்க? செங்கேழ் எடுத்த சினவடிவேலும், அதான் முதல் வரி. இதற்கு வரலாறு இருக்கிறது. சும்மா ஏதாவது இதெல்லாம் புராணம், அதாவது இட்டு கட்டினதெல்லாம் கிடையாது. ஒரு 4 வரிகள் அதை சொல்ல, அதான் அந்த பாடல் எப்படி வந்ததுன்னு சொல்றேன். திருவண்ணாமலையில பிரபுட தேவ மகாராஜா ஆட்சி செய்துட்டு இருக்காரு. அருணகிரிநாதர் அங்கதான் அருள் பெற்று அந்த பாடல்லாம் பாடிட்டு இருக்காரு. அங்க வந்து சம்பந்தாண்டான்னு அவர் எப்படின்னா இந்த இதெல்லாம் பண்றவர், மாந்திரிகள்லாம் பண்றவர். அவரும் அந்த அண்ணாமலையார் கோயிலில் தான் இருக்காரு, இவரும் இருக்கிறாரு. மகாராஜா வராரு போறாரு கோயிலுக்கு. இந்த சம்பந்தாண்டாருக்கு அருணகிரிநாதர் மேல பொறாமை. ஐயா அவர் என்னென்னமோ பண்ணி, இவர் தான் பண்றது இது தகாததெல்லாம் பண்ணி, அவங்க அந்த காலத்துல எந்த காலத்துலயும் உண்டு. அதாவது குறுக்கு வழியிலே பலன் அடையணும்னு விரும்புறவங்க அவர்கிட்ட போகும். வினை பயன் என்ன நாடுறவங்க, திருவருளை சிந்திச்சு திருவருளே நமக்கு எல்லாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அருணகிரிநாதர். அப்போ அருணகிரிநாதரை இவர் சம்பந்தாண்டான்னு பகைக்கிறார். இது பார்த்தாரு, அரசர்கிட்ட போய் சம்பந்தாண்டார் முறையிடுறாரு, அந்த நபரை அந்த அருணகிரிநாதனை ஒழிச்சு கட்டணும். ஏன்பா இனியும் ஒரு பக்கம் பாடுற, அவர் ஒரு பக்கம் இல்லை வேணாம் அப்படின்னு. சரி, நான் வந்து திடீர்னு அவரை இது பண்ணுறதுக்கு ஒரு குற்றம் சொல்லு, ஏதாவது குற்றம் சாட்டினா நான் ஒத்துக்கிறேன். சரிங்க, அவரே சொல்ற, ராஜாவே நீ வணங்குற கடவுளை எனக்கு கொண்டு வந்து காட்டு. அவர் வணங்குற கடவுளை அவர் வந்து காட்டணும். யார் காட்டுகிறீர்களோ அவர்களை நீங்க இருங்க, மற்றவங்க வெளியேறிடுங்க அப்படின்னு ஒரு வருது வார்த்தை. அப்போ என்ன பண்றாரு, சரி ஒத்துக்கிறாரு அருணகிரிநாதர். அப்போ சம்பந்தாண்டார் என்னன்னா காளி வசம், அதாவது அவர் வந்து காளியை வசியம் பண்ணி பூஜைலாம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த அம்மா சரி முருகனை, இவர் முருகர் வேண்டுறவர், முருகப்பெருமானுக்கு வந்து அந்த அன்பு தான் முருகன், அன்பு அப்படியே அருள் புரிவார் முருகப்பெருமான். அப்போ சம்பந்தாண்டான் காளியை வசியம் பண்ணி பூஜைலாம் பண்ணி இது பண்ணிட்டு இருக்காரு. இவர் வந்து அருணகிரிநாதர் முருகப்பெருமானை நம்புறாரு, அவரை வணங்குறாரு. எல்லா மக்களுக்கும் ஆசீர்வாதம் யாராவது நிறைய நடக்குது. அப்படி இருக்கின்ற காலத்துல இப்போ என்ன பண்றாருன்னா, அரசர் என்ன பண்ணாரு, நீ காட்டுன்னாங்கல்ல, அது சாதாரணமா ரூம்ல எல்லாம் இல்ல, சபையில, அண்ணாமலையார் சந்நிதியில. அங்க. ஆமா, திருக்கோயிலில் இன்றைக்கும் கம்பத்து இளையனார் கோயில்னு இருக்கும். ராஜகோபுரம் வழியா நுழைந்த உடனே ஒரு கொஞ்சம் கிராஸ் பண்ணோம்னா போதும், ஒரு அடி நேராக கம்பத்து இளையனார் கோயில் தான் வரும். முதல்ல அந்த இடத்துல தான் அந்த நிகழ்வு நடந்தது. என்ன நடந்தது, நீ முருகனை காட்டணும், இனி சம்பந்தாண்டன். இவர் காளியை வந்து நைட்டே ஓ மயம் ரீம் சொல்லி யாகம்லாம் பண்ணி காளியை நாளைக்கு நான் கூப்பிடுவேன், நீ வரணும் அப்படி. வரும் 12 வருஷம் தான் நான் உனக்கு கட்டுப்பட்டவா, இதுக்கு மேல என்ன கூப்பிடாத காளி சொல்லிட்டாங்க. இவரு சம்பந்தானா, ஐயா அம்மா என்னை காப்பாத்துமா, ஒரே ஒரு தடவை வந்துருமான்னு. இல்லை 12 வருடம் எனக்கு ஒன்று முடிஞ்சு போச்சு, இல்லை ஒரு தடவையாவது வாமா அப்படின்னு. சரி அம்மா இது மறந்துட்டாங்க. இவர் வந்து மறுநாள் சபைக்கு வந்துட்டாரு, அரசர் உட்காந்துருக்காரு, மக்கள் கூடி இருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய ஆவல், சாமி பார்க்க போகிறோமே நேரா அப்படின்ற ஆவல். இப்போ முருகப்பெருமான் இவர் என்ன பண்ணாரு, காளியை வர வச்சு வரவே இல்லை. சரி அவர் வரலன்னா நீ ஜெயிச்சிட்டதான் நினைக்காத, நீ உன் முருகனை காட்டு அப்படின்னு. அப்போதான் அவர் என்ன பண்ணுறாரு, இந்த செங்கேழ் எடுத்த சினவடிவேலும் பாடல்லாம் பாடுறாரு. அந்த பாடலில் வந்து முருகன் வரல. இந்த ஒப்பந்தம் என்னன்னா, காளியாயிக்கிட்ட இவர் வாங்கியிருக்கிறாரு சம்பந்தாண்டான், நீ வரலனாலும் பரவாயில்ல, முருகப்பெருமானை வரவிடா தடுத்துரு அப்படின்ற. குழந்தைய கட்டி பிடிச்சி வெளியே விடாத, முருகன் இங்கே வரக்கூடாது அப்படின்னு கேட்டுரு. சரி பார்க்கலாம் அப்படின்ட்டாங்க. அப்போ குழந்தைய வர விட்டாமல் பிடிச்சிக்கிட்டாங்க. இவரு இவ்வளோ பாடெல்லாம் பாடி பார்க்குறாரு, முருகன் வரல. அவங்களாம்
எல்லா இதுவும் தெரிஞ்சவங்க இல்லைங்களா, அப்படி பார்க்கும்போது ஞான திருஷ்டின்னு சொல்லுவோம். அதை பார்க்குறாரு. அம்பிகையே வந்து முருகனை தடுத்துக்கிட்டு இருக்காங்க, போக விட்டாமல் கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ சரி, அதுக்கு என்ன பாடல் பாடணும்னு சொல்லி அருணகிரிநாதர் வந்து அகில சேடனாராட அந்த பாடல், அதில் வந்து அதில் யார் யார் ஆடுறாங்கன்றது அத்தனையும் வரும். விஷ்ணு ஆடுறாரு, அந்த சேஷன் 5 தலை நாகம் ஆடுது, எல்லாரும் ஆடுறாங்க. இந்த மயக்கத்தில் அம்பிகையும் ஆடுறாங்கன்னு ஒரு வரி வரும். அப்படியே அந்த பாட்டை கேட்டு மகிழ்ச்சியில் கை விட்டுருவாங்க. முருகர் குடு அப்படியே காட்சி கொடுக்குறார் கம்பத்து இளையனார். இன்னைக்கு டிவியில் பார்க்குறோம் இல்லைங்களா, இதை இப்போ நான் இங்கே பேசுகிறேன், அப்புறம் நீங்கள் காமிக்க போகிறீங்க, பார்க்குறோம். அந்த நிகழ்வு அப்போ நடந்தது. முருகப்பெருமானை அந்த தூணிலே கம்பத்து இளையனார் அப்படின்னு, அந்த கம்பத்தில் இளையனார்னா முருகப்பெருமானை குறிக்கும், காட்சி கொடுத்ததை வரலாறு இன்றைக்கும் எங்களுடைய குருபிரான் சத்தியவேல் முருகன் முருகப்பெருமானை எழுந்தருளத்துக்கு பாடுன்னு இந்த பாடல் தான் பாடுவோம். எங்களுக்கு வகுப்பு எடுக்கிறதும் அத்தனை பேருக்கு சொல்லி கொடுக்கறதும் இந்த பாடல் தான். அப்போ இது என்ன கேட்குறாருன்னா, அருளாளர்களுடைய பாடலை பாடினால் அருள் வந்து கண்டிப்பா வேலை செய்யும். அவங்க சொல்றதே அதான். அத்தனைக்கும் திருஞான சம்பந்தர் பாடினாரு. அந்த இப்போ நிறைய மக்கள்லாம் நிம்மதியாக வாழணுமா, விபத்து ஆபத்து வரக்கூடாதா, இந்த மாதிரி இடரினும் தளரினும் இதை படிங்க, அந்த வேயுறு தோழிப்பாங்க, இடர்களையும் வேள்வி இது, அப்புறம் வந்து இந்த நவக்கோள்கள் நாள் வருகின்ற தீங்கு ஏற்படாமல் இருப்பதற்கு தான் அந்த வேயுறு தோழிபங்கன் உடமண்டகண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேலணிந்தன் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. அப்படி அவர் 10 பாடல் பாடுறார். இது அந்த பாடல் வந்ததனுடைய வரலாறும் அது வந்து அது 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 ஒரு 1/4 மணி நேரம் ஆயிடும். அது தனியாக இன்னொரு நாளைக்கு சொல்றேன்.